குடும்பத்துல ஒரு நிறைவான சமாதானம், உன் வேலை ஸ்தலங்களில் ஒரு சமாதானம், நீ குடியிருக்கிற வீடுகளில் ஒரு சமாதானத்தை கர்த்தர் இந்த கால நேரத்தில் கட்டளையிட போகிறார். அப்படியே நம்ம எப்பயுமே தீமையோடு வாழ பழகக்கூடாது, விடுதலையோடு வாழ விரும்பும் போது கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை. நீங்க நிறைய நேரத்துல இது சமாதான குறைச்சல அப்படிதான், அவர் எப்பயும் அப்படி பண்ணுவார், நான் எப்பயும் இப்படிதான் கேட்பேன் அப்படின்னே வாழ பழகினே போயிட்டோம் நம்ம வாழ்க்கையை. இன்னைக்கு பக்கத்து வீடு சண்டை போட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கிறோம். கிடையாது தீமையோடு வாழ பழகிட்டீங்கன்னா தீமை தான் உங்க வாழ்க்கையில வரும். ஆனா விடுதலையை காண நீங்கள் விரும்பினா இப்பொழுது நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற தீங்கை கர்த்தர் இனி உங்க வாழ்க்கையில காணாதபடிக்கு அந்த தீமையிலிருந்து உங்களை விலக்கி பாதுகாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்வோம். ஹல்லேலூயா. அப்ப யாக்கோபுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவரோடு கூட இருந்தார், அவரை கைவிடல, அவருக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்தார், சத்துருவை துரத்தினார், அவர் பின்னாடி வந்தா கூட அவரை எச்சரித்து கர்த்தர் அந்த இடத்துல ஒரு விடுதலை கொடுத்தார். அப்ப பெரிய காரியங்களை செய்து என்ன காரியம் சொன்னாரோ திரும்பி அந்த தேசத்துக்கு வெறுமையா போனாரு. இப்ப என்ன பண்றாரு? ஆசீர்வாதத்தோடு கர்த்தர் திரும்பி வர பண்ணினார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அதே தேவன் மாறாதவராக இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில அதே காரியங்களை செய்ய போகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட அவர் வேதத்துல சொல்லிருக்கிறாரு, நான் இந்த ஜனத்துக்கு தேவனா இருப்பேன், இவங்க என்னோட ஜனமா இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஆண்டவர் நம்ம தீமையிலே வாழ்ந்து புரள வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம் இல்ல. அவர் நம்ம தேவனா இருந்து நாம் அவருடைய பிள்ளைங்களா இருந்து இந்த தீமையை நம்ம காணாமல் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழுகிறவர்களா இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம் உங்களை எங்களை குறித்து. அப்போ கர்த்தருடைய பிள்ளை அவரை தேடணும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் இந்த பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய அவர் போதுமானவராக. ஹல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் நம்ம நடுவில் இருக்கிறாரு. அப்ப தீங்கு நேராது நம்ம பார்த்தோம். அப்ப ஏன் நம்ம வாழ்க்கையில தீங்கு வருது, ஏன் நமக்கு பிரச்சனை வருதே ஆனா கூட வருதே அப்படின்னா அதுக்கு ரொம்ப தெளிவா வேதத்துல வசனம் சொல்லப்பட்டு உபாகமம் 31:17 எடுத்து வாசியுங்கள். அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அதனால் அவர்கள் பட்சிக்கப்படும்படிக்கு அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும். அந்நாளிலே அவர்கள் எங்கள் தேவன் எங்கள் நடுவே இராததினாலே அல்லவா இந்த தீங்குகள் எங்களை தொடர்ந்தது என்பார்கள். இதுல கரெக்டா பதில் கொடுத்துருக்கு. என்ன அர்த்தம்? தீங்கு நமக்கு வருதுன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? தேவன் நம்ம நடுவே இல்லைன்னா தீங்கு வரும். இஸ்ரேல் ஜனங்க வாழ்க்கையில அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க, ரொம்ப போராட்டத்துல பிரச்சனையில் இருந்தாங்க. எகிப்து தேசத்துல அங்க இருந்தாங்க, தேவனை நோக்கி கூப்பிட்டாங்க. அப்ப தேவன் அவங்களை விடுதலையாக்கினாரு. விடுதலையாக்கி அவர் கொண்டு வந்தார். அவங்களுக்கு முன்பாக ஒரே ஜெயம் தான். ஏன்னா யார் அவங்க கூட இருக்கிறா? தேவன் அவங்க கூட இருக்காரு. செங்கடல் பிறக்குது, அதுக்கப்புறம் அப்படியே வானத்துலேருந்து மண்ணா கொடுக்குது, அப்புறம் விட்டு அப்படியே ஃபுல்லாக காடையாக நிரம்பி இருக்கு. அதுக்கப்புறம் தண்ணீர் கசப்பான தண்ணீர் மதுரமாக மாறுது. அப்புறம் கற்பாலையிலேருந்து தண்ணீர் வருது. ஒரே அற்புதம், ஒரே சந்தோஷம், எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஒரே ஜெயம். அவங்க சண்டை போடுற இடத்துல நல்லா ஜெயம், நல்லா அப்படியே போயிட்டே இருக்கு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஒரே தீங்கு, ஒரே தோல்வி, ஒரே அவமானம், ஒரே நிந்த. அவங்களுக்குள்ள வெளியில் இருக்கிற இவர்களுக்காக பார்வோன் சேனை அழிச்சாரு, இவர்களுக்காக அநேக ராஜாக்களை கர்த்தர் அழித்தாரு. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன வந்துச்சு? ஒரே அழிவு. இவங்க ஜனங்களே சாவுறாங்க, இவங்களே லட்சக்கணக்கில் சாவுறாங்க, இவங்களே ஆயிரக்கணக்கில் சாவுறாங்க, இவங்களுக்கே ஒரே தோல்வியும் வெக்கமும் அவமானமாக இருக்குது. அப்போதான் இவங்க இந்த வார்த்தை சொல்கிறாங்க, என்ன தெரியுமா? தேவன் நம்ம நடுவில் இல்லைன்னா என்ன தான் வருது? தீங்கு தான் வருது. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் தீங்கு வருதுன்னா அதுக்கு ஒரே ஒரு பதில் என்ன தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைங்க தான். அவங்க கர்த்தருடைய பிள்ளைங்க தான், அவங்க கர்த்தர் தெரிந்து கொண்ட ஜனம் தான். ஆனால் தேவன் அவர்கள் நடுவாக இல்லை. தேவன் இருக்கிறார் தான் அவங்க கூட, ஆனால் என்னவா இல்லை? முக்கியத்துவமா தேவன் நடுவாக இல்லை. அதுக்கு பதில் வேற காரியம் எவ்வளோ வந்துச்சு? என்ன காரியம் வந்துருச்சு? ஆண்டவர் சொல்றாரு, என்ன தள்ளிட்டு அந்நிய தேவர்களை உங்கள் நடுவிலே நீங்கள் வைத்தீர்கள் என்றார். அந்நிய தேவர்கள் வந்துட்டாங்க. இன்னொரு இடத்துல சொல்றாரு யோசுவால, சாபத்தீட்டானதை உங்கள் நடுவிலே நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்றார். அப்ப இன்னைக்கு ஆண்டவரோட பிள்ளைங்க தான், ஆண்டவரோட பிள்ளையா தான் வாழறோம், ஆண்டவருக்கு பிரியமா தான் நடக்கிறோம், ஆண்டவர் தான் எல்லாம், சர்ச்சுக்கு போறோம், ஜோம் பண்றோம், எல்லாம் பண்றோம். ஆனா ஏன் என் வாழ்க்கையில தீங்கு? இன்னைக்கு தேவனை உன் நடுவாக வைத்துக் கொண்டிருக்கிறாயா, இல்ல வேற எந்த காரியத்தை உன் நடுவாக உன் வாழ்க்கையில வைத்து நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? அதை சிந்தித்து போங்க. கர்த்தர் ஒரு நாள் அவர் வார்த்தையில உண்மையில் அவர் மாறுபடவே மாட்டார். அவர் நடுவில் இருந்தா இனி தீங்கை காண மாட்டாங்க. ஆனா நம்ம தான் என்ன தரம் பண்ணிடுறோம்? மாறி ஒரு தடவை ஆண்டரை வெளில தள்ளிடுறோம், வேற காரியம் உள்ள வச்சிருவோம், அடுத்து இந்த காரியத்தை வெளில தள்ளுவோம், திரும்ப தேவனை உள்ள கொண்டு வருவோம். மாத்தி எப்பெல்லாம் தேவனை நடுவாக நம்ம வாழ்க்கையில எடுக்கிறோமோ அப்பெல்லாம் என்ன வரும்? நமக்கு தீமை தான். இன்னைக்கு தீமையில போய்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில கர்த்தர் நடுவாக இருக்கிறாரா இல்லையா நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு சிறந்த உதாரணம் பார்த்தீங்கன்னா,
யோசுவாவின் புஸ்தகத்தில் அவங்க வந்து எரிகோ பார்த்தீங்கன்னா மதில் பயங்கர பெரிய மதில், நம்ம நினைக்கிற மாதிரி காம்பவுண்ட் சுவர் கிடையாது. அது மேலவே எவ்வளோ ரதங்கள்லாம் 6-7 ரதம் பூட்டிலாம் ஓட்டுவாங்களாம். அவ்வளோ பெரிய மதில். இங்கேருந்து அவ்வளோ பெருசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பெரிய மதில். அது மேலே ரதம்லாம் ஓட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அந்த நகரத்துக்கு அதான் ப்ரொடெக்ஷன். இப்படி எரிகோ மதில் இருக்கும்போது இப்போ ஜனங்க எரிகோ மதில் கிட்ட வராங்க. வந்தோடனே ஆண்டவர் என்ன பண்ணார், போட்டு கடப்பாரை வச்சு உடைங்கன்னாரா? என்ன பண்ணார்? சிம்பிளாக சொல்லிட்டார், சுற்றி வாங்க, 7ஆவது நல்லா சத்தம் போட்டு துதிங்க. அப்படியே எரிகோ முதல்ல என்ன பண்ணிடுச்சு, உடஞ்சி. நம்ம ஒன்றுமே செய்வே வேணாம், ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சுட்டார். ஏன்னா ரொம்ப எளிதாக முடிஞ்சிச்சு. காரணம் தேவன் அவங்க கூட இருக்கிறார். இன்னைக்கு தேவன் உங்கள் கூட இருந்தால் நீங்கள் செய்கிற காரியம்லாம் எப்படி இருக்கும்? எளிதாக இருக்கும். சரி, அப்படியே ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ என்ன ஆயிடுச்சு, அப்போ எரிகோ பட்டணத்தை கடந்து போகும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, எரிகோ எப்படிப்பட்டது தெரியுமா? ரொம்ப சாபமான இடம்ப்பா. அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஒரு காரியத்தை நீங்கள் எடுக்க, நல்லதே இருந்தால் கூட அதை என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார். எல்லாரும் சரி சரின்னு அதே மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ எரிகோக்கு அடுத்து அவங்களுக்கு இன்னொரு இடத்துல யுத்தம் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஆயி பட்டணம் அப்படின்னு ஒரு பட்டணம் வந்துச்சு. இப்போ எரிகோ, அப்பா எவ்வளோ பெரிய எரிகோ, எவ்வளோ பெரிய ஊர், அதே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அப்படி சட்டுன்னு எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிட்டாரு. இவங்க ரொம்ப சந்தோஷமாக இப்போ ஆயி பட்டணத்தில் போய் சண்டை போட போகிறாங்க. ஆயி பட்டணத்தில் சண்டை போட போனால் பயங்கர தோல்வி, பயங்கர அவமானம். இவங்களதுலேருந்தே நிறைய பேர் இறந்துட்டாங்க. உடனே வந்துட்டு ஓன்னு அழுகுறாங்க. யோசுவா அழுகுறாரு, என்னப்பா அவ்வளோ பெரிய ஜெயத்தை கொடுத்தீங்க, இப்போ இப்படி ஒரு தீங்கு எங்கள் வாழ்க்கையில் வருது, இப்படி ஒரு தோல்வி என் வாழ்க்கையில் வருதுன்ட்டு அவர் ஆண்டோட சமூகத்தில் அழுது ஜெபிக்கும் போது தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் நடுவிலே சாபத்தீடான காரியத்தை நீங்கள் வைத்திருக்கிறீங்கன்றார். எவ்வளோ புருஷர்கள்? 6 லட்சம் பேருக்கு மேலே. அதுக்கப்புறம் அவங்க மனைவி, அவங்க பிள்ளைங்கள்லாம் எவ்வளோ பேர் இருப்பாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் நடுவில் என்ன இருக்குது? சாபத்தீடு. ஏதோ 100 பேர் 200 பேர் இல்லை, அங்கே சாபத்தீடை எடுத்தது யாரு? ஒரே ஒரு ஆகான். அந்த ஆகான் கூட எடுத்துட்டு வெளியில் காட்டவே இல்லை. எங்கே தோண்டிட்டாரு? கூடாரத்தில் பள்ளத்தை தோண்டி உள்ளே வச்சுட்டாரு. அதை கூட ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு சாபத்தீட்டானது உங்கள் நடுவில் இருக்கிறது. இன்னைக்கு யாருமே தெரியும், நம்ம செய்கிற பாவம் யார் தெரிப்பது? ஆனால் குடும்பத்தில் ஒரே பலவீனம். நம்ம செய்கிற பாவம் என்ன வெளியே தெரிப்பது? குடும்பத்தில் ஒரே கடன். நம்ம செய்கிற பாவம் என்ன வெளியே தெரியும்? ஒரே குடும்பத்தில் போராட்டம், பிரச்சனை. நீ யாருக்குமே தெரியாமல் அவங்க அவ்வளோ ஜனங்க நத்தியில் ஒரு ஆகான் கொஞ்சம் பொருள் எடுத்து தோண்டி பள்ளம் போட்டு மூடினா கூட கர்த்தருடைய கண்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிற. தீமையோடு சேர்ந்து நீ நன்மையை கர்த்தரிடத்திலிருந்து பெறவே முடியாது. தீமையை நீ வைத்துக்கொண்டு தேவனை ஏமாற்றவே முடியாது. யாருக்குமே தெரியல, எனக்குள்ளதான் இருக்குது அப்படின்னா கூட கர்த்தருடைய கண்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லிட்டார், தீமை இருக்குப்பா உங்க நடுவில், நான் நடுவில் இல்லை. நான் நடுவில் இல்லைன்னா என்னதான் வரும்? தோல்விதான் வரும். உடனே இப்போ என்ன பண்ணார், யோசுவா கேட்குறாரு, யார்ப்பா தீமையான காரியத்தை எடுத்தது சொல்லுங்கண்டா. யாருமே சொல்லவே இல்லை. அப்போ உடனே சீட்டு போட்டு பார்க்குறாங்க. சீட்டு போட்டு அது யார் பேரில் விழுது? ஆகானுடைய பேரில் விழுந்துச்சு. அப்போ ஆகானை கூப்பிட்டு கேட்குறாரு. உடனே ஆகான், ஆமாம் எடுத்தேன், எரிகோலேருந்து இந்த காரியத்தை எடுத்து நான் வச்சிருக்கிறேன்னு அவர் சொல்கிறாரு. உடனே இப்போ பாருங்க, ஆகானையும் அவன் குமாரரையும் குமாரத்தைகளையும் உடைமைகள், ஆடு மாடு மிருகஜீவன் எல்லாவற்றையும் சேர்த்து என்ன பண்ணாங்களாம், கல் எறிந்து அவங்கள கொண்டுட்டாங்களாம். இன்னைக்கு நம்ம செய்கிற மறைச்சி 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 பாவத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீங்கன்னா அந்த தீமை உங்களை சுற்றில் இருக்கிற எல்லாரையும் அது என்ன பண்ணிடும், அது அழித்து விடும். இன்னைக்கு ஆண்டோட சமூகத்தில் ஏசப்பா இந்த தீமையிலேருந்து என்னை விடுதலை ஆக்குங்க, இந்த எனக்கு நடுவாக இருக்கிற இந்த பாவத்திலேருந்து எடுத்து பண்ணுங்க, நீங்கள் என் நடுவில் வாங்க ஏசப்பான்னு கேட்கும்போது ஒரு ரட்சிப்பை கர்த்தருக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன இரக்கம் பெறுவான் என்று வசனம் சொல்லுது. இன்னைக்கு மனுஷர்களை நம்ம ஏமாத்திடலாம். நல்லா நம்ம பேசிட்டு காலேஜ் டெலீட் பண்ண என்ன ஆகிடும்? டெலிட் தான் ஆகிடும். யாரை பார்க்க முடியுமா? ஆனால் யார் பார்க்குறா? எல்லாத்தையும் நமக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு டெலிட் பண்ண என்ன ஆகிடும்? ஃபோன் டெலிட் ஆகிடும். அது யாருமே பார்க்க முடியாது. ஆனால் யார் பார்க்கலாம்? யாருமே இல்லாத நேரத்தில் நம்ம என்ன வேணால் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்தோடனே நல்ல பரிசுத்த மாதிரி நம்ம நடிக்கலாம். ஆனால் அது யாருக்குமே தெரியாது. யார் பார்க்குறா? நம்ம எங்கே போனாலும் கர்த்தருடைய கண்கள் நம்ம நோக்கமே தெரியாதுன்னு நினச்சிட்டு நம்ம இன்னைக்கு போயிட்டு இருக்கோமா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் நடுவில் ஒரு சாபத்தீடானது இருக்குது, அதை எடுங்க, அப்போது உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பேன்னு சொல்கிறார். உடனே யோசுவா அதெல்லாம் பார்த்து அவங்க கிட்ட அந்த சாபத்தீடெல்லாம் சுத்திகரித்து இப்போ அவங்க ஆயி பட்டணத்துக்கு ஃபைட் பண்ண போகிறாங்க. என்ன வந்துச்சு? ஜெயம். ரொம்ப எளிதாக எந்த பட்டணத்துக்கு முன்னாடி தோல்வி அடைந்தாங்களோ அதே பட்டணத்தில் ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். இன்னைக்கு தீமையோடு நீ ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. தீமையோடு ஒரு ஜெயத்தை வாழ்க்கையில் நீ அனுபவிக்க முடியாது. தீமையை நீ நடுவாக வைத்துக் கொண்டு தேவனிடத்தில் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தரை உன் நடுவாக வைத்து வாழ்கிற உன் வாழ்க்கையில தான் கர்த்தர் ஒரு ஜெயத்தையும் ஒரு வெற்றியையும் ஒரு சமாதானத்தையும் ஒரு சுகத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கர்த்தர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நம்ம தீங்கை காணாதபடிக்கு நம்மளை நடத்த அவர் போதுமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அந்நிய தேவர்களை சாபத்தீடானதை நம்ம வச்சுட்டு இருந்தோம். அதனால தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இந்த காரியம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம அப்படிலாம் பண்ணலையே, அந்நிய தேவர்களாம் எங்களுக்குள்ள இல்லையே, ஒன்றுமே இல்லையே நினைக்கலாம். ஆனால் இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம செயல்களில் தேவனை முக்கியத்துவப்படுத்தாத நம்ம பண்ணுறோம். வேலை வேணும் வேலை வேணும் வேலை வேணும் ரொம்ப ஊக்கமாக ஜெபிப்பாங்க. வேலை இல்லாத போது கர்த்தரை முக்கியமாக வச்சு நல்லா ஜெபிப்போம். நல்ல வேலையை ஆண்டர் கொடுத்துருவாரு. இப்போ வேலைக்கு டைமுக்கு போவாங்க, சர்ச்சுக்கு எப்படி வருவாங்க?
லேட்டாக வருவாங்க. வேலை வேணும் ஜாம் பண்ணுவோம், வேலை கழிச்சிடும். வேலைக்கு டைம் அப்படியே 8-9 மணினாக்கா நம்ம 8:55 உள்ளே போய் நிற்போம் கர்த்தர் கொடுத்த வேலைக்கு. ஆனால் கொடுத்த கர்த்தருக்கு வர ஆலயத்துக்கு எத்தனை மணி வருவோம்? 9 மணி சர்ச்சுனா 10 மணி சர்ச்சுனா 11-12. இதுதான் என்னது? தேவனை நம்ம நடுவாக இருந்து நீக்கிட்டு வேலையை நடுவாக வச்சுக்கிட்டோம். நிறைய காரியங்கள் இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் அப்படியே பழகிட்டோம். கர்த்தரை கேட்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம், அப்போல்லாம் கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். ஆனால் பெற்ற நன்மையை நம்ம நடுவில் வச்சுக்கிட்டு அதை கொடுத்த தேவனை என்ன பண்ணிடுறோம் நம்ம தள்ளி. அப்போ என்ன வரும்? ஐயோ கர்த்தர் கொடுத்த வேலை தான், ஒரே வேலையில் போராட்டம். ஆமா நீ வேலையில நடுவில் வச்சிருந்த. ஐயோ கர்த்தர் கொடுத்தாரு ஆனால் கூட ஒரே பிரச்சனை. ஆமா நீ அதெல்லாம் நடுவில் வச்சிருந்த. கர்த்தரை நம்ம கேட்கும் போது நடுவில் வச்சு கேட்டோம். ஆனால் பெற்றுக்கொண்ட பிறகு என்ன பண்ணிட்டோம்? அதை கர்த்தரை தள்ளிட்டு மற்ற காரியங்கள், வேலை 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 வேலை, இந்த காரியம் அந்த காரியம், இதுதான் அதுதான் பிஸ்னஸ், இப்படியே ஓடிட்டே இருப்போம். கிடையாது கிடையாது. கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கிற வாழ்க்கையை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ ஒண்ணுமே இல்லை, ஆனால் கர்த்தர் உன் நடுவில் இருந்தார்னா நீ சகலத்தை பெற்றுக்கொள்வாய். ஆனால் எல்லாமே இருந்து கூட உன் வாழ்க்கையில நடுவுல கர்த்தர் இல்லைன்னா என்னெல்லாம் வச்சுக்கிறியோ அதெல்லாம் என்ன ஆயிடும்? ஒண்ணுமே இல்லாம படி. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்ன நம்ம பாதையில போயிட்டு இருக்கீங்க? நல்ல வளர்ற பாதையில போறீங்களா? கர்த்தரை நடுவா வச்சு மேலோங்கி வரீங்களா? இல்ல உங்க வாழ்க்கையில இருக்கிறதும் இழந்து கொண்டு வரீங்களா? கர்த்தர் நடுவில் இல்லைன்னா எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரே தோல்வி பிரச்சனை ஆக மாட்டோம். இன்னைக்கு கர்த்தர் ஏன் தீங்கு? தேவன் இல்லைன்னா உங்க வாழ்க்கையில தீங்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் அநேகரோட கூட பேசி கொண்டிருக்கிறார். ஏன் இந்த வாழ்க்கையில ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு, ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம்? ஆண்டவர் மேல ஒன்றும் கேட்கறதுக்கே இல்லை. இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்டுக்கோங்க, ஆண்டவர் இல்லாம நடுவில் நான் என்ன காரியத்தை வைத்திருக்கிறேன்? தேவனை முக்கியப்படுத்தாம என் வாழ்க்கையில எதை நான் முக்கியப்படுத்தி கொண்டிருக்கிறேன்? தேவனை பிரியப்படுத்தி பேசாம எதை பிரியப்படுத்தி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன்? இந்த கால நேரத்தில் உங்களுக்கு நடுவாக இருக்கிற விக்கிரகங்களையும், உங்களுக்கு நடுவாக இருக்கிற சாபத்தீடுகளையும், உங்களுக்கு நடுவாக இருக்கிற பாவங்களையும், உங்களுக்கு நடுவாக இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விலக்கினா கர்த்தர் உன் நடுவில் வாசம் பண்ணி இனி தீங்கை காணாதிருப்பாய். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் அவர் மாறாத தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நல்ல தேவன். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமை. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தேவனுக்கு பிரியமாய் வாழணும். ஆமென். இன்னொரு நம்ம உதாரணம் பார்த்தீங்கன்னா பவுலுடைய வாழ்க்கை. பவுலை கர்த்தர் விசேஷமாய் தெரிந்து கொண்டார். எப்படி தெரிந்து கொண்டார்? அவர் கர்த்தருடைய ஜனத்தை துன்புறுத்திட்டு இருந்த பவுல், ஆனால் கர்த்தர் அவர் என்ன பண்ணார்? அவர் தெரிந்து கொண்டு இப்போ அவருடைய ஊழியத்தை செய்யும்படிக்கா வந்துட்டார். இப்போ ஊழியத்தை ஆண்டவர் விசேஷமாய் தெரிந்து கொண்டு எல்லாமே பண்ணால் கூட ஊழியத்தில் அவருக்கு ஒரே போராட்டம் ஒரே பிரச்சனை. பாடு சுவிசேஷ நிமித்தமாக அநேக பாடுகளை அவர் வாழ்க்கையில் அனுபவித்தார். அப்போ ஒரு நாள் கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி ஒரு வார்த்தை சொல்றாரு. வாசிங்கள். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாள் பவுலுக்கு சொல்றாரு, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், ஒருவர் என்ன பண்ண மாட்டாங்க, உனக்கு தீங்கு செய்ய மாட்டாங்க, இந்த பட்டணத்தில் உனக்கு அநேக ஜனங்கள் உண்டுன்ட்டார். ஏன்னா ஒரே போராட்டம். அவர் அப்போதான் ஊழியத்தை ஆரம்பிக்கிறாரு. ஒரே பிரச்சனை, ஒரே தடை, மக்கள் ஏற்றுக்கல, ஒரே போராட்டம் போது அப்போ ஒரு நாள் ஆண்டவர் சொல்கிறார், நீ ஒன்றும் பயப்படாத, எதுவும் செய்யாத, நல்லா ஊழியம் செய்ய, நான் உன் கூட இருக்கிறேன், யாருமே உனக்கு எந்த தீங்குமே செய்ய மாட்டாங்க, இந்த பட்டணத்தில் நிறைய ஜனங்க இருக்கிறாங்க, நீ நல்லா போய் ஊழியம் செய் அப்படின்னு சொல்லிட்டு பவுலை ஆண்டவர் ஒரு நாள் தேற்றினார், திடப்படுத்தினார். அப்போ தொடர்ந்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்தார். ஆண்டவர் தீங்கை காண மாட்டார், தீங்கு வராமல் இருக்காது, தீங்கு வரும். அதுலேருந்து ஒரு விடுதலையை, அதுலேருந்து ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருப்பார். அப்போ தொடர்ந்து பவுல் என்ன பண்ண, நல்ல ஊழியம் செஞ்சார். ஆனால் ஊழியத்தை நிமித்தமாக இப்போ நிறைய பாடு என்ன வந்துருச்சு, அவர் அடித்து இப்போ சிறைச்சாலில் அவர் தொங்கிட்டு இருக்கார். அவர் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்போ அந்த கஷ்டத்தின் நேரத்தில் அவர் என்ன பண்ணுறாராம், அந்த நடு ராத்திரியிலே அவங்க ஜெபித்தார்களாம், அவங்க பாடி துதித்தார்களாம். இன்னைக்கு கர்த்தர் உன் நடுவில் இருந்தால் தீமையின் வழியாக நீ நடந்து போய் கொண்டிருந்தாலும் உன் வாழ்க்கையில் துக்கம் இருக்காது, உன் பேச்சில் சோர்வு இருக்காது, உன் முகத்தில் ஒரு கவலை இருக்காது. ஏன்னா கர்த்தர் உன் நடுவில் இருக்கிற அவர் வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் என்னோடு கூட இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் பெரியவர். நிச்சயமா இந்த ஏன்னா பவுலுக்கு ஏற்கனவே வார்த்தை வந்துச்சு, இப்போ கிடையாது. ஐயோ என்ன பிரச்சனை, இதில் என்ன ஆண்டவர் வார்த்தை, அப்படி கிடையாது. ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கும் போதே சொல்லிட்டாரு, நீ உனக்கு ஒரு தீங்கு அணுகாதுப்பா, நான் உன் கூட இருக்கிறேன், நீ நல்லா ஊழியம் செய்யணும் ஆண்டவர் பவுலை திட்டம். இன்னைக்கு கூட ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கலாம். வாக்குத்தத்தத்துக்கு மாறா போனோம், என்ன இது வாக்குத்தத்தம் சார், இந்த வாக்குத்தத்தத்தில் வேற வாக்குத்தத்தம் எடுப்போம், நம்ம தான் மாறிட்டே இருக்கிறோம். கர்த்தர் என்ன உங்ககிட்ட சொன்னாரோ நிச்சயமே அதை வாழ்க்கையில் நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ கட்டப்பட்ட நிலைமை, அவங்க என்ன பண்ணாங்களாம், ஜெபிச்சாங்களாம், துதிச்சாங்களாம். கர்த்தர் என்ன பண்ணாரு, ஒரு விடுதலை கொடுத்தார். இப்போ பூமி அதிர்ச்சினா என்ன தெரியுமா? உங்கள் பூமி அதிர்ச்சி வந்துச்சு, அப்போ தான் உங்களுக்கு விடுதலை வந்து. பூமி அதிர்ச்சினா என்னது? இப்போ இங்கே பூமி அதிர்ச்சினா எப்படி இருக்கும்? அப்படியே மொத்த பில்டிங் என்ன பண்ணிடும், விழுந்துடும். ஆனால் கர்த்தர் அங்கே ஒரு பூமி அதிர்ச்சி வந்துச்சான். என்ன வந்துச்சு? கட்டுகள் மட்டும் வந்துச்சு, அவங்க கதவுகள் மட்டும் திறந்துச்சு. அது எப்படி ஸ்பெஷல் பூமி அதிர்ச்சி பாருங்க. பூமி அதிர்ச்சி வந்து எப்படி இருக்கும்? மடம் யாரும் தப்பிக்க முடியாது எல்லாருமே. ஆனால்
கர்த்தர் உன் வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்தா அதுல உனக்கு எந்த தீங்கும் வராது. அந்த தீமையிலிருந்து உன்னை விடுவிப்பதற்காக கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை இதனால செய்ய போதுமானவராக. ஹல்லேலூயா. அங்க ஒரு பூமி அதிர்ந்தது, கதவுகள் திறந்தது, கட்டுகள் அவிழ்ந்தது. அவங்களுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். காரணம், கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உன்னோடு கூட இருந்து உனக்காக செய்கிற பயங்கரமான காரியத்தை கர்த்தர் இந்த நாள்ல உன்னை காண பண்ண போகிறார். ஹல்லேலூயா. இந்த காரியம் எப்படி நடந்துச்சுன்னு மத்தவங்க ஆச்சரியப்படுவாங்க. ஆனா கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிற தேவன் உனக்காக பெரிய காரியங்களை இந்த கால நேரத்தில் செய்ய போகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை, பயங்கரமான காரியங்களை, பிரமிக்க கூடாத காரியங்களை அன்றைக்கு செய்த தேவன் இன்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல ஒரு விடுதலை வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து போறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவுலுடைய வாழ்க்கையில் திரும்ப அவருக்கு ஒரே பிரச்சனை, போராட்டம் பயங்கரமா. ஆனால் கூட கர்த்தருடைய வார்த்தை இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? தீங்கு உன்னை எதுவுமே அணுகாதுன்னு கர்த்தர் அவருக்கு சொல்லியிருந்தார். அப்போ அவர் தொடர்ந்து ஒரு நாள் போகும்போது அவர் ராஜாவுக்கு முன்பாக அவரை நிறுத்துறதுக்காக அவர் திரும்பி கைதியாக அவர் கொண்டு போகிறாங்க. அப்பயும் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு ஒரு தீங்கு அணுகாது, நீ நாளைக்கு போய் ராஜாவின் முன்பாக நின்று என்னை குறித்து நீ சாட்சி சொல்லணும், உன்னோட ஊழியம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பவுலுக்கு ரொம்ப தைரியமாக திடமாக சொல்லிட்டார். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாம் கப்பல் பிரயாணமாக போகிறாங்க. போகும்போது அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தில் இது குறித்ததான சம்பவம் இருக்குது. அவங்க கப்பல் பிரயாணப்பட்டு போகும்போது என்ன ஆயிடுச்சு, பயங்கர ஒரு காற்று, பயங்கர புயல் கப்பல்லாம் ஒன்றுமே இல்லாமல் உடஞ்சி நொறுங்கி உயிர் பிழைப்பமா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த நிலமையில எல்லாம் நொறுங்கி போயிட்டாங்க. அவங்ககிட்ட இருந்து எல்லாவற்றையும் கடலை தூக்கி போயிட்டாங்க. அப்பவும் பவுல் எழுந்து சொல்கிறாரு, ஒன்றும் கவலைப்படாதீங்க, இங்கே ஒரு உயிர் சேதமாகாது. பவுலுக்கு ரொம்ப தைரியம். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், என்ன பண்ணுவேன், நீ போய் அங்கே நிற்கணும்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அதனால இப்போ என்ன பிரச்சனை, என்ன கப்பலே கவுந்தா கூட இவர் என்ன பண்ணுவார், ஜீவனோட அங்கே போய் நிற்பார்னு இவருக்கு தெரியும். அப்போ இவர் என்ன பண்ணார், எல்லாரையும் தைரியப்படுத்தி எல்லாம் இருக்கும்போது அப்படியே கஷ்டப்பட்டு எல்லாம் போராடி ஒரு தீவில் ஒதுங்குறாங்க. அந்த தீவு மெலித்தா தீவு. அந்த இடத்துல வந்துட்டாங்க. அப்போ அந்த தீவாரும் என்ன பண்ணுறாங்க, ஐயோ கஷ்டப்பட்டு இவ்வளோ விட ஒரு நாள் 2 நாள் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு அவங்க வராங்க. அப்போ குளிர்லையும் பனிலையும் அந்த தண்ணிக்குள்ளேயும் தப்பிச்சு வந்தவங்களும் அந்த ஊரார் நல்லா அவங்கள பார்த்துக்கிறாங்க. அப்போ அவங்க நெருப்பு முட்டி அங்கே விறகுகள்லாம் போட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பவுல் போய் என்ன பண்ணுறாரு, ஒரு விறகு எடுக்கிறாரு. விறகு எடுக்கும்போது அவர் கையில் என்ன ஆச்சு, ஒரு விஷப்பாம்பு அவர் கையை கவ்வி கொண்டாதான், அப்படியே கவிச்சிட்டு தொங்குது விஷப்பாம்பு. உடனே ஜனம் என்ன தெரியுமா சொல்லிச்சு, ஐயோயோ இவன் எப்படிப்பட்டவன், கொலை பதகம் தான், அங்கே தப்பிச்சு கூட என்ன பண்ணிட்டான், இங்கே மாட்டிட்டான். நீங்கள் மனுஷங்க அப்படி தான் பேசுவாங்க. நீங்கள் தீமை வழியாக கடந்து போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பலவீனத்தில் கடந்து போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு கஷ்டத்தில் போய் ஆமாம் இவன் இப்படியா பண்ணா, இவன் அப்படி தான் பண்ணா, இப்படி தான் பண்ணா, மனுஷங்க 1000 பேசுவாங்க. உனக்கு ஆண்டவர் என்ன வார்த்தை சொன்னாரோ அந்த வார்த்தையை நீ பிடித்து கொண்டு தைரியமாக முன்னேறு. உனக்கு அனுபவிக்கிற தீங்கை கர்த்தர் விடுதலையை காண பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்போ எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் கூட பவுல் என்ன பண்ணார் தெரியுமா, அந்த விஷப்பூச்சி ஒரு பூச்சி உதற மாதிரி உதறிட்டு அவர் பாட்டுனுக்கிறார். இவன் எப்போ வீக்கம் கண்டு சாவான் எல்லாரும் ஆன்னு பார்க்குறாங்க. அவனுக்கு ஒரு தீங்கும் நேரிடவில்லையா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்தார்னா, விஷப்பாம்பு கடிச்சிட்டு தொங்குது, மற்றவங்களாம் எப்போ இவன் சாவான்னு பார்க்குறாங்க, இன்னும் நடக்குமோன்னு பார்க்குறாங்க. ஆனால் பவுலுக்கு ஒரு கவலை இல்லை. ஏன்னா தன்னோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர். அவர் சொல்லிட்டாரு, நாளைக்கு போய் நீ அங்கே நிற்பேன்னு சொல்லிட்டாரு, நாளைக்கு நீ ராஜாவுக்கு முன்பாக நின்று என்னை குறித்து சாட்சி கொடுப்பேன்ட்டாரு, உனக்கு ஒரு தீங்கும் வராதுன்னு சொல்லிட்டாரு, யாரும் உன்னை ஒரு தீங்கும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டாரு, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அந்த தைரியத்தினால பவுல் ஒரு பூச்சி மாதிரி உதறி போட்டு அவர் பாட்டு நிற்கிறாரு. அவருக்கு ஒரு தீங்கும் நேரிடவில்லை. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. இன்னைக்கு மனுஷங்க சொல்றாங்க, அப்படியா இந்த வாஜனை செத்துருவோமா, அப்படியா இந்த கடன் அவ்வளவுதானா, ஓ இந்த பிரச்சனை இப்படிதானா. நீங்க மனுஷங்க பேசுற பேச்சுக்கெல்லாம் நீங்க நீங்க என்ன ஆயிடுவோம், தீமையிலே அமுங்கி முழுங்கி போயிடுவோம். எது வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, எனக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையை கர்த்தர் நிச்சயம் என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லைன்னு உங்க வாழ்க்கையில் என்னைக்கு நீங்க தைரியமா போராட்டங்களை சந்திக்கிறீங்களோ அப்ப கர்த்தர் அந்த தீங்கை இனிமே உங்க வாழ்க்கையில காணாதபடிக்கு ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் உங்க வாழ்க்கையில கட்டளையிட ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு பவுலுக்கு செய்த தேவன் இன்றைக்கு அவர் மாறாதவரா. இன்றைக்கும் கர்த்தர் உங்க ஒவ்வொருவரோடு கூட சொல்றாரு, நான் உங்க தேவனா இருக்கிறேன், நீங்க என் ஜனமா இருக்கிறீங்க, நான் உன் கூட வாசம் பண்ண விரும்புகிறேன், நீ தீங்கை காணாமல் வாழ விரும்புகிறேன், நீ சந்திக்கிற போராட்டங்கள்ல இருந்து ஒரு விடுதலை தர விரும்புகிறேன். ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம என்ன செய்யணும், அப்ப நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரே நீங்கள் என் நடுவில் இருங்க இசப்பா. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம தீமையில் ரொம்ப போராடிக்கிட்டு பெரிய போராட்ட வீரர்கள் மாதிரி போராடத்தில் ஆண்டவர் கூட இருந்தானா பெரிய யுத்தம் பண்ணாலும் யோசிச்சு பார்த்துட்டு, நீ சும்மா இருப்பா நான் யுத்தம் பண்ணுறேன். அங்கே மோசைக்கிட்ட பெரிய பார்வன் துரத்திட்டு வருது, ஆண்டவர் சொல்கிறேன் நீ சும்மா இருங்க நான் பண்ணுறேன். ஆண்டவர் நம்ம கூட இருந்தானா நம்ம என்ன பண்ண வேணும், சும்மா இருந்தால் போதும். ஆனால் ஆண்டவர் இல்லைன்னா என்ன பண்ணோம், நம்ம தான் ஃபைட் பண்ணி ஜெயம் கிடைக்குமா, கிடைக்கவே கிடைக்காது. அப்போ ஆண்டவர் நம்ம நடுவில் இருக்க நாம் விரும்ப வேண்டும். ஆண்டவர் எப்போ நம்ம நடுவில், 2 காரியம் நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். எப்போ நம்ம நடுவில் இருக்கிறார் அப்படின்னா, வெளிப்படுத்தும் விசேஷம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. ஆனபடியால்
இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமா. யாருக்குள்ள வாசமா இருப்பாரா இயேசு? யார் இரவும் பகலும் அவரை சேவிக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் வாசம் பண்ணுவார். நீ ஆண்டவரை பாடி துதிச்சு இரவும் பகலும் ஆண்டவரை ஸ்தோத்தரித்திருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பரலோகத்தின் தேவன் இறங்கி வந்து உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவார் என்று தேவன் சொல்லுகிறார். இன்னைக்கு தேவன் உங்க நடுவில் இருந்தாதான் அந்த வார்த்தைக்கு மதிப்பு. எந்த வார்த்தைக்கு? இனி தீங்கை காண. சும்மா அந்த வார்த்தைக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கும் போதுதான் இனி தீங்கை உன் வாழ்க்கையில் காண மாட்டார். எல்லாருக்கும் விருப்பம் தீங்கை காணக்கூடாது, எல்லாருக்கும் விருப்பம் தீமையை மேற்கொள்ளணும், எல்லாருக்கும் விருப்பம் தீமையை வாழ்க்கை விட்டு போகணும். எத்தனை பேர் விரும்புறீங்க கர்த்தர் என் நடுவில் இருக்க வேண்டும்? யார் யாரெல்லாம் விரும்புகிறீர்களோ கர்த்தர் உங்க நடுவில் வாசம் பண்ணுவார். இனி தீங்கை உங்க வாழ்க்கையில நீங்க காண மாட்டீர்கள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்ம நடுவில் வாசம் பண்ணணும். என்ன பண்ணணும்? எப்பொழுதும் ஆண்டவரை துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும். இரவும் பகலும் அவரை சேவிக்கிறோட வாழ்க்கையில சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் அவர் நடுவில் வந்து வாசம் பண்ணுவாராம். இன்னைக்கு இரவும் பகலும் நம்ம தேவனை ஸ்தோத்தரிக்கிறோமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சில பேர் வீட்டில் ஸ்தோத்திரம் என்ன சும்மா ஸ்தோத்திரம் நம்ம அவங்கள திட்டுவோம். நம்ம என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் சொன்னாதான், ஆண்டவரை துதிச்சாதான் கர்த்தர் நம்ம நடுவில் இருப்பார். கர்த்தர் நம்ம நடுவில் இருந்தாதான் தீமை நம்ம நடக்காது, இல்லைன்னா தீங்கு தான் நமக்கு நேரிடும். அப்போ ஆண்டவரே எப்பொழுதும் ஸ்தோத்தரிக்கிற அந்த கிருபை தான். ஒரு தனிப்பட்ட நபரோட வாழ்க்கையில் தீமை விலகணுமா? எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ரெண்டாவது காரியம் ஆண்டவர் சொல்கிறார், எடுத்து வாசிங்கள். மத்தேயு 18:20. ஏனெனில் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். இங்கே ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா? கண்டிப்பா ஆண்டவர் நமக்கு ஒருமனப்பட்டு. ரொம்ப லீஸ்ட் கவுண்ட் சொல்லிட்டார். எத்தனை பேர்? 2 பேர். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 மெம்பர்ஸ் போதும். அம்மா பிள்ளை 2 பேர் போதும். 2 பேர் ஒருமனப்பட்ட இடத்துல எங்கெல்லாம் கூடுறாங்களோ அவர்கள் நடுவிலே தேவன் இருக்கிறார். 100 பேர் சொன்னாலும் ஆள் சேர்க்கறதுக்கே நமக்கு நேரம் பத்தாது. ஆண்டவர் ரொம்ப எளிதாக சொல்லிட்டார், 2 பேர் இருந்தீங்கன்னா கூட போதும், உங்கள் நடுவில் நான் இருப்பேன். இன்னைக்கு குடும்பத்தில் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டு இருக்கா? இன்னைக்கு போராடி கொண்டு இருக்கிறீங்களா? இந்த கடன்லேருந்து வெளில வர முடியல, இந்த பிஸ்னஸ் இந்த செழிப்பாக வர முடியல, ஒரே நஷ்டம் வருது, கஷ்டம் வருது, போராட்டம் வருது, இந்த காரியம் பலவீனம் வருது. இன்னைக்கு 2 பேர் ஒருமனப்பட்டு கணவனும் மனைவியும் பெற்றோரும் பிள்ளைங்க நீங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்தின் நடுவில் வந்தால் போதும், நீங்கள் போராட வேண்டாம். நீங்கள் நல்ல சந்தோஷமாக தேவன் செய்கிற அற்புதத்தை கரங்களை தட்டி பாடிக்கொண்டே இருக்கலாம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அவர் மாறாத தேவன். தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனை துதிக்க பழகு. உன் குடும்பத்தில் ஒருமனப்பட்டு ஜெபிக்க பழகு. கர்த்தர் உன் நடுவில் இருந்தால் மாத்திரமே உன் வாழ்க்கையில் தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா. அதை தவிர்த்து நம்ம 1008 ஸ்டெப் எடுத்தால் கூட எல்லா ஸ்டெப்பும் ஃபெயிலியர் தான். இப்பவே முடிவு தெரிஞ்சுக்கோங்க. அதை கர்த்தரை மறந்து கர்த்தரை நவுத்திட்டு நம்ம என்ன காரியம் செஞ்சாலும் அது முடிவு என்னதான்? தோல்விதான். கர்த்தர் உன் வாழ்க்கையில் இருந்தா மாத்திரமே ஒரு ஜெயம். கர்த்தர் உன் வாழ்க்கையில் இருந்தா மாத்திரமே சுகம். கர்த்தர் உன் நடுவாக இருந்தால் மாத்திரமே ஒரு செழிப்பு. கர்த்தர் உன் நடுவே இருந்தா மாத்திரமே உனக்கு உயர்வு. கர்த்தர் உன் நடுவாக இருந்தால் மாத்திரமே உனக்கு நன்மையானதை கர்த்தர் கட்டளையிடுவார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தீமையான காரியங்களை விட்டு தீமை உங்களை எடுத்து போட்டு, எசப்பா நீங்கள் என் நடுவில் வாங்க, எப்பொழுதும் நான் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன்ப்பா, இரவும் பகலும் சேவிக்கிறவங்க நடுவில் நான் இருப்பேன்னு சொன்னீங்களே, என் நடுவில் நீங்கள் இருங்க. வேலைக்கு போனாலும் உண்மை நான் ஸ்தோத்தரிப்பேன், என்ன காரியம் செய்தாலும் உண்மை ஸ்தோத்தரிப்பேன், என்ன நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல உண்மை ஸ்தோத்தரித்து கொண்டே இருப்பேன். என் வாழ்க்கையில் நீங்கள் வேணும்ப்பா, நீங்கள் நடுவாக வேணும்ப்பா. இனி இப்படி நான் தீமையில் கஷ்டப்படக்கூடாது. இப்போ நான் சந்தித்து போராடி கொண்டிருக்கிற தீமை இனிமேல் நான் காணக்கூடாது என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆண்டவரே என் நடுவில் நீங்கள் இருங்கன்னு ஆண்டவரை நோக்கி கேளுங்க. குடும்பத்தில் போராடி கொண்டிருக்கிறீங்களா? ஒருமனப்பட்டு ஜெபிங்க. குடும்ப ஜெபம் இருக்கிற இடத்துல தான் கர்த்தர் ஒரு விடுதலை வைத்திருக்கிறார். இன்னைக்கு பிசாசு அவனோட ஆட்சியை டிவைட் அண்ட் ரூல் பிரிச்சு விட்டுருவான். குடும்ப ஜெபமே பண்ண அப்பதான் இவங்களுக்கு வேலை வரும், அப்பதான் அவங்களுக்கு வேலை வரும். அப்புறமே மிஞ்சி போய் சேர்ந்தா கூட அப்பதான் இவங்களுக்கு ஏதாவது தூக்கம் வரும், அவங்களுக்கு ஏதாவது தூக்கம் வரும். மாற்றி ஒன்னாவே சேரவே முடியாது. ஏன்னா ஒருவனைப்படி நீங்க ஜெபிச்சுட்டு நாங்கள் யார் வருவாங்க குடும்பத்தில்? ஏசப்பா இறங்கி வருவார். ஆண்டவர் உங்க குடும்பத்தில் வாசம் பண்ணுவார். அதுதான் நீ பிரிச்சு குடும்ப ஜெபம்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி பாருங்க. அதில் குடும்பமாக சேரவே முடியாது. அந்த அளவுக்கு அப்படியே பிரிஞ்சே இருப்போம். ஆனால் நீங்கள் அதை மேற்கொண்டு எசப்பா நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோன்னு யார் முயற்சி எடுத்து உங்கள் குடும்பத்தில் ஒரு குடும்ப ஜெபத்தை ஆரம்பிக்கிறீங்களோ, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் வாசம் பண்ணி உங்களுக்கு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஒருமனப்பட்டு இருக்கிற இடத்துல தேவன் இருக்கிறார். ஆலயத்தில் கூடும்போதெல்லாம் தேவன் இருக்கிறார். அவருடைய நாமத்தெல்லாம் எங்கெல்லாம் எப்பெல்லாம் நீங்கள் கூடுறீங்களோ அங்கெல்லாம் தேவன் உங்கள் நடுவாக இருந்து உங்களுடைய எல்லா போராட்டங்களும் பிரச்சனைகளை நீக்க அவர் போதுமானவர். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே இத்தனை நாள் ஒருவேளை நம்ம தீங்குல இருந்தோம்னா அதுக்கு காரணம் நம்ம நடுவில் அசுத்தமான காரியங்கள் இருக்குமானா, நீங்கள் இன்னைக்கு ஆண்டவரே அதை விட்டு நான் விலகிறேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. யாக்கோபு 4:8 ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னிடத்துல சேருங்க, நான் என்ன பண்ணுவேன்?
உங்களிடத்தில் சேருவார். நீ செஞ்சிட்ட, நீ என்னை தள்ளிட்டு வேற போயிட்ட அப்படின்னு ஆண்டவர் நம்மளை தள்ளுகிற தேவன் இல்லை. எப்போ அந்த காரியங்களை நம்ம வாழ்க்கையிலேருந்து நீக்கி, ஏசப்பா நீங்கள் தான் என் வாழ்க்கையில் நடுவாக வேணும், ஏசப்பா நீங்கள் தான் எனக்கு வேணும்னு எப்போ நம்ம ஆண்டவர் இடத்துல சேர்றோமோ ஆண்டவர் நம்ம இடத்துல சேர்றார். ஏன்னா எப்போ நம்ம வருவோன்னு யார் பார்த்துட்டு கொண்டு இருக்கிறா? ஆண்டவர் பார்த்துக்கணும். எப்போ என் மக திரும்புவா, எப்போ அவன் என் தீங்குல எவ்வளோ கஷ்டப்படுறான், அவன் இந்த போராட்டத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறான், இந்த பிரச்சனையில் எவ்வளோ கஷ்டப்படுறான், அவனுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க கர்த்தர் ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு தேவனிடத்தில் சேருங்கள், இன்றைக்கு தேவனிடத்தில் திரும்புங்கள், கர்த்தர் உங்களிடத்தில் சேருவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்னைக்கு நான் உங்களிடத்தில் திரும்புறப்ப ஒரு அர்ப்பணிப்போடு கூட இதனால நீங்கள் கடந்து போகணும். ரெண்டாவது, நல்லா தான் ஆண்டவருக்காக இருக்கிறேனே, நல்லா தான் நான் இது ஜெபம் பண்ணுறேன், நல்லா தான் ஆண்டவரை மையமாக வச்சு தான் இருக்கிறேன், இந்த தீங்கு எப்போ மாறும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு கொண்டு இருக்கிறீங்களா? சங்கீதம் 121:7 ஆண்டவர் சொல்றாரு, எல்லா கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். ஹல்லேலூயா. இந்த தீங்கு அந்த தீங்கு இல்லை, அவரை நீ மையமாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, தேவனை உன் தலைவராக வைத்து உன் குடும்பத்தை நீ வாழும்போது, தேவனை முக்கியத்துவப்படுத்தி நீ வாழும்போது, கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். பலவீனமா, வியாதியா, சோர்வா, பிரச்சனையா, போராட்டமா, கடன் தொல்லையா, நஷ்டமா, எதுவாக இருந்தாலும் எல்லா தீங்கிலிருந்தும் கர்த்தர் உங்களை விலக்கி காக்க வல்லவராக. கரங்கொத்தி ஹல்லேலூயா சொல்லுவோம். அப்ப நம்ம ஒருவேளை ஆண்டவரை திரும்பணும்னா உடனே திரும்புங்க. ஆண்டவர் நம்மளோட இருந்து நம்ம நடுவில் வாசம் பண்ணி ஒரு பெரிய காரியத்தை செய்வார். இன்னைக்கு நல்லா இருக்கிற உங்களோட வாழ்க்கையில பிரச்சனையா, தொடர்ந்து ஆண்டவர் உறுதியாய், ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை உறுதியா பற்றி கொள்ளுங்க. எல்லா தீங்கையும் கர்த்தர் விலக்குவார். உனக்கு முன்பாக இருக்கிற சத்துருவை கர்த்தர் துரத்துவார். உனக்கு எதிர்பார்த்து இருக்கிறவங்க மத்தியில் ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். உனக்கு எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலையும் ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுப்பார். நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த அற்புதத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் அநேகரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ அவர் அற்புதத்தை எதிர்பார்த்து வாழ்க்கை இருக்கிறியா? இன்றைக்கு அவர் மாறாதவர். அவர் ஒரு அற்புதத்தை செய்வார். என்னோட வாழ்க்கையை செய்தார். ஒரு எப்பயோ நடந்த கதையை சொல்லல, போன வாரம் நடந்த கதையை சொன்னார். போன வாரம் நடந்த உண்மையான சம்பவம் என்னுடைய வாழ்க்கையில எல்லா சைஸ்ல எல்லாமே எல்லாம் நீங்க போய் சர்ஜரி பண்ணுங்க அதுக்காக எல்லாமே ரெடிலாம் பண்ணிட்டோம் நாங்க. ஆனா கூட கர்த்தர் என்ன பண்ணாரு? அற்புதத்தின் தேவன். அன்னைக்கு மாத்திரம் அப்ப செஞ்சாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் செஞ்சாரு, அவங்களுக்கு செஞ்சாங்க, இவங்களுக்கு செஞ்சாங்க. இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்கள் நடுவாக இருந்தால், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அற்புதத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போதுமானவர் இருக்கிறார். நீங்க நம்ம அப்படியே கஷ்டத்துல இதுல பழகிட்டு சேர்ப்பார், இப்படியே இருந்துக்கலாம், அப்படியே இருந்துக்கலாம், குழந்தை இல்லையா, குழந்தை எல்லாமே பரவாயில்ல, அப்படியே ஆண்டு எப்போ தரட்ட கிடையாது, அற்புதத்தை எனக்கு தாங்கப்பா, நீங்கள் நடுவில் இருங்கப்பா, ஒரு தீங்கை இந்த தீங்கை வாழ்க்கை எடுத்து போடுங்கப்பா. யார் போராடி என்று யாக்கோபு ஜெபித்தது போல ஆண்டோட சமூகத்தில் போராடி ஜெபிங்க. ஆண்டவர் உங்க நடுவை வாசம் பண்ணும்போது கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை உங்க மத்தியில் காண பண்ணுவார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். இனி என் வாழ்க்கையில் தீங்கு இருக்கக்கூடாது. இப்போ நான் பார்த்து அனுபவித்த தீங்கு இனிமே வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நீங்க மட்டும்தான் என் வாழ்க்கையில் இருக்கணும். நீங்க மட்டும்தான் என் வாழ்க்கையில் இருக்கணும். தோல்வி என் வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒரு ஜெயம் வேணும். இயேசு நடுவில் இருந்தால் ஜெயம், இயேசு நடுவில் இருந்தால் சுகம், இயேசு நடுவில் இருந்தால் அற்புதம், இயேசு நடுவில் இருந்தால் சமாதானம், இயேசு நடுவில் இருந்தால் சகாயம் பண்ணுகிற தேவனாக இருப்பார். ஹல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை எண் 1 டோபிகானா தெரு, அனகாபுத்தூர், சென்னை 600070. தொலைபேசி எண் 044 22485295. எங்களது கிளை சபையின் முகவரி பொழிச்சலூர் ஏஜி ஜெபவீடு, எண் 6, ராஜா தெரு, இந்துஸ்தான் லீவர் காலனி, பம்மல், சென்னை 600075. ஞாயிறு ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10:15 மணிக்கும் ஞாயிறு மாலை 7 மணிக்கும் ஆராதனை நடைபெற உள்ளது. இவ்வாராதனைகளில் பங்கு பெறுங்கள். கர்த்தரின் ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள்.